அறம் செய்ய விரும்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இன்று நாம் பார்க்கவிருக்கும் காணொளி மதிப்பிற்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களின் நிலைக்கு யார் காரணம் என்றேதான் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். மதிப்பிற்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இன்று நிகழக்கூடிய பிரச்சனைகளுக்கு யார் காரணம் என்றேதான் நாம் இந்த காணொளியில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன்பாக மதிப்பிற்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் செய்த தவறுகளை சற்று பின்னோக்கி பார்ப்போம். வாருங்கள். முதலில் அவர் அம்மா அவர்களுக்கு எதிராக தர்ம யுத்தம் ஆரம்பித்ததுதான் அவர் செய்த முதல் தவறு. அந்த தர்ம யுத்தத்தில் புரட்சி தலைவி தங்கத்தாரகை அம்மா அவர்களை உடல்நலக் குறைவாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது நான் அவரை பார்க்கவே இல்லை என்று கூறியதுதான் இவர் செய்த இரண்டாவது தவறு. ஏனென்றால் அந்த சமயத்தில் இவர்தான் முதலமைச்சர். அங்கு ஏதாவது பிரச்சனைகள் நடந்தால் அவற்றை முதலில் வெளிக்கொணர வேண்டியது மதிப்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்களே. ஆனால் அவற்றை அவர் செய்ய மறுத்துவிட்டார். ஏனென்றால் அங்கு தவறுகள் எதுவும் நடக்கவில்லை. அதனால்தான் பிறகு அவர் அம்மா அவர்களின் மரணத்தில் ஏதோ தவறு இருக்கின்றது என்று கூறியதுதான் இவர் செய்த மூன்றாவது தவறு. மாற்று கட்சியினர் சொல்வதற்கெல்லாம் இவர் தலையசைத்து செயல்பட்டதுதான் இவர் செய்த நான்காவது தவறு. அதாவது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் போய் இவர் சேர்ந்ததுதான் இவர் செய்த நான்காவது தவறு. பிறகு இவருக்கென்று கழகத்தில் ஓர் தனி அங்கீகாரத்தினை ஏற்படுத்தி கொள்ளாமல் இவர் அமைதி காத்ததுதான் இவர் செய்த ஐந்தாவது தவறு. பிறகு இவருக்கென்று இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் ஒரு மெத்தனை போக்கை கையாண்டதுதான் இவர் செய்த ஆறாவது தவறு. பின் நடக்கக்கூடிய முதல்வர் தேர்தலில் இவர் முதல்வர் பதவியை வாங்காமல் அவர் எடப்பாடிக்கு விட்டு கொடுத்ததுதான் இவர் செய்த ஏழாவது தவறு. பிறகு கட்சி ஆட்சியை பிடிக்காத சூழ்நிலையில் இவர் எதிர்க்கட்சி தலைவர் பதவியையும் கூட நாசுக்காக வாங்காமல் விட்டதுதான் இவர் செய்த எட்டாவது தவறு. பிறகு ஓபிஎஸ் அவர்களை எடப்பாடி பழனிசாமி கழகத்திலிருந்து நீக்கிய பொழுதும் கூட மாற்று கட்சியினரை நம்பி இவர் காத்திருந்ததுதான் இவர் செய்த ஒன்பதாவது தவறு. பிறகு உயர் நீதிமன்றங்களிலும் தேர்தல் ஆணையத்திலும் அந்த மாற்று கட்சியினர் சொல்வதற்கெல்லாம் தலையசைத்து காத்திருந்து ஏமாந்ததுதான் இவர் செய்த பத்தாவது தவறு. பிறகு ஓரிரு மாதங்களுக்கு முன்பாகவும் கூட அம்மா அவர்களின் வழக்கு நீதிபதியின் விசாரணைக்கு வரும்பொழுது இவர் அம்மா அவர்களை நீக்கியது செல்லும் என்று கூறியதுதான் இவர் செய்த 11வது தவறு. இன்னும் மாற்று கட்சியினரை நம்பி தனது காய்களை மூவ் பண்ணாமல் வெயிட் பண்ணி கொண்டிருப்பதுதான் இவர் செய்த 12வது தவறு. இப்படி பல தவறுகளை செய்து ஏமாந்து நிற்பவர்தான்
இந்த ஓபிஎஸ் அவர்கள். இதிலிருந்தே ஒன்று தெளிவாக புரிகின்றது. இத்தனை தவறுகளை செய்ததன் காரணமாகத்தான் இன்று மதிப்பிற்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த தனிமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இனியாவது இவர் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அம்மா அவர்களின் முழுமையான ஆதரவாளராக இவர் மாறினால் மட்டும்தான் இவரின் எதிர்காலம் இனி காக்கப்படும். இதுதான் உண்மை. இவற்றை இவர் புரிந்து செயல்பட்டால் மட்டும்தான் இவருக்கும் நல்லது, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் நல்லது என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.